இப்ப அவங்களுமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, சில பேர் வந்துட்டு அந்த படத்துக்காக, அதர்ஸ் மூவிக்காக ஒரு ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டி மாரி தான் அந்த பொண்ணு யூஸ் பண்ணிக்கிட்டா. அதாவது ஒரு நிமிஷம் இங்க ப்ரொமோஷனுக்காக வந்து பயன்படுத்தினா கூட வச்சோமே, இதனுடைய விளைவு என்ன ஆகுது? இனிமேல் யாராவது அந்த மாரி கேட்பாங்களா? நல்ல விஷயம் நடந்திருக்கு. ப்ரொமோஷனுக்காக நடந்ததா கூட சொல்றாங்க சில பேரு. ஏன்னா எனக்கு கூட அது சந்தேகம் உண்டு தான். ஏன்னா, என்னைக்கு அவர் வந்து சொன்னாரோ, அன்னைக்கே அந்த கோவம் வரணும். ம், ம், ம். என்னைக்கு அவர் சொன்னாரோ, அன்னைக்கு கோவம் வரணும். அன்னைக்கு அவர் சொல்லும்போது சிரிச்சு இருந்துட்டு, அப்புறம் இன்னொரு சந்தர்ப்பத்துல நீங்க தானே அன்னைக்கு என் வெயிட்ட கேட்டதுன்னு சொல்லி பேசுறது வந்து, அப்போ அதுக்கப்புறம் ஏதோ டிஸ்கஷன் நடந்திருக்கு. ஆனா இவ்வளவு பெரிய கலைபுரம் நடக்கும்போது 2 பேரும் மிக்சர் சாப்பிடுறானுங்க 2 பேரும். அதுல நடிச்ச ஹீரோவும், டைரக்டரும். ஆமா சார். அப்பதான் நமக்கு அவங்க சந்தேகம் வந்து வலுக்குது. தனியா பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் சந்தேகம் வலுக்குது. நல்லா பேசுங்க, நல்லா பேசுங்க. உண்மையிலேயே வந்து தப்புன்னு சொன்னா இந்த சைடாவது, "அம்மா கொஞ்சம் விடுங்கம்மா." பேசாதீங்கன்னு சொல்றாங்க. அவருக்காக பேசியிருக்கணும். யார்ட்ட அந்த பத்திரிகையாளருக்காக பேசியிருக்கணும். இல்ல இவங்களுக்காக அவர்கிட்ட பேசியிருக்கணும். 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க பெரிய கலவரமே நடந்திருக்கு. 2 பேரும் மிக்சர் சாப்பிட்டுக்கிறானுங்க உட்கார்ந்து. ம். இவன் காரா பூந்தி சாப்பிடுறான், இவன் வந்து மிக்சர் சாப்பிடுறான். 2 பேரும் உட்கார்ந்து சாவகாசமா அப்ப எப்படி இருக்கு?